கூலி உயர்வு கோரி வரும் வெள்ளிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இந்த தறிகளில் ஏராளமான தொழிலாளர்கள் கூலிக்கு வேலை பார்த்து வருகின்றனர். தொழிலாளர்களுக்கு கூலித் தொகை உயர்த்தி வழங்குவது குறித்து கடந்த ஆண்டு நடக்க இருந்த பேச்சுவார்த்தை இந்த ஆண்டிற்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அதன்படி கோவை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் ஜனவரி மாதம் துவங்கிய பேச்சுவார்த்தை பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை 7 முறை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2 முறை மட்டுமே கலந்து கொண்டதோடு கூலி உயர்வு குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த விசைத்தறி தொழிலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் கூலி உயர்வு கோரி வரும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். நாங்கள் 80% கூலி உயர்வை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இன்றைய பேச்சுவார்த்தையிலே ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தோம். அந்த நம்பிக்கை வீண் போன காரணத்தினால் உடனடியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய 2 லட்சம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறிகளும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திலே இறங்குகின்றன என்பதை 2 மாவட்ட சங்கங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று கருதப்படுகிறது.